الحمدللہ رب العالمین والعاقبۃ للمتقین والصلاۃ والسلام علی رسول اللہ صلی اللہ علیہ وسلم وآلہ وصحبہ அஜ்மாயின் அம்மா பாத். கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மஸ்ஜிதில் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மகரிப் தொழுகைக்கு பிறகு உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டியாக அல்லாஹ் இறக்கி அருள் இருக்கிற நல்குரானை அரபியில் ஓதி படித்து ஒவ்வொரு வார்த்தையுடைய அர்த்தத்தை விளங்கி அதன் மூலமாக கிடைக்கிற படிப்பினையை நம்முடைய வாழ்நாளில் கொண்டு வருவதற்காக நாம் அனைவரும் முயற்சி செய்து வருகிறோம். இந்த முயற்சியை பொறுத்த வரைக்கும் இது முடிவு பெற்ற முயற்சி இல்லை, மௌத்து வரை முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல் குர்ஆனை ஓத வேண்டும், படிக்க வேண்டும், விளங்க வேண்டும், நம்மிடத்திலே இருக்கிற தவறுகளை கலைந்து கொண்டே வாழ வேண்டும். அல்லாஹ் எப்படி ஹய்யூனாக இருக்கிறானோ, எப்பொழுதும் நித்திய ஜீவனாகவும் எப்பொழுதும் உயிரோடு இருப்பவனாக இருக்கிறானோ, அதுபோன்றுதான் அவனுடைய வார்த்தையும் உயிரோடு இருந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் சொல்லுகிற விஷயங்கள் நாம் வாழுகிற இந்த நேரத்திலும் உலகம் அழிகின்ற வரை வருகின்ற எல்லா நேரங்களிலும் பொருத்தமாக இருக்கும். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற 7வது அத்தியாயம் 33வது வசனத்தில் உலக மக்கள் அனைவருக்குமான ஒரு தடையை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து இந்த விஷயத்தை எல்லாம் எப்பொழுதுமே செய்யக்கூடாது, குறிப்பாக ஒரு 6 விஷயங்களை இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறார். இந்த 6 விஷயங்களை செய்யாமல் இருந்து விட்டால் ஒரு தனி மனிதன் அல்லாஹ்வை நம்பியவனாகவும் சிறந்த மனிதனாகவும் இந்த உலகத்திலே வாழ்ந்து விடுவான். அதுக்காக ரசூலை பார்த்து எல்லா மக்கள்கிட்ட சொல்லுங்க என்று சொல்லி இந்த ஆயத்திலே எல்லாம் 6 விஷயங்களை தெளிவுபடுத்துகிறார். முதலாவது விஷயம் என்ன? இன்னமா ஹர்ரம ரப்பில் ஃபவாஹிஷ. நம்மை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற அல்லாஹ் மானக்கேடான விஷயத்தை தடை செய்திருக்கிறான். முதல் பாயிண்ட், மானக்கேடான விஷயத்தை தடை செய்திருக்கிறான். மா வஹர மின்ஹா, வெளிப்படையாக தெரிகிற மானக்கேடான விஷயங்கள். நம்பர் 1, இதெல்லாம் வெளிப்படையாக மானக்கேடாக தெரிகிறதோ அதையெல்லாம் நீங்கள் யாரும் செய்யக்கூடாது என்று முதல் கட்டளையாக அல்லாஹ் சொல்லுகிறார். 2வதாக வமா பத்தன மின்ஹா, அந்தரங்கமாக மானக்கேடான விஷயத்தை செய்யக்கூடாது. நம்பர் 1, வெளிப்படையாக செய்யக்கூடாது மானக்கேடானவற்றை. 2வது அந்தரங்கமாகவும் செய்யக்கூடாது. அடுத்ததாக வல் இஸ்ம, இஸ்ம என்று சொன்னால் பாவங்கள் செய்யக்கூடாது. 3வது. 4வது வல் பகிய பிகைரில் ஹக்கு, அநியாயமாக வரம்பு மீறி ஒரு ஆளுக்கு கொடுமை செய்கிறது. 4வது பாயிண்ட், அநியாயமாக எந்த விதமான உண்மை இல்லாமல், எந்த விதமான ஒரு உரிமை இல்லாமல் அநியாயமாக வரம்பு மீறி மற்றவர்களுக்கு கொடுமை செய்கிற விஷயம். 4வது பாயிண்ட். 5வது பாயிண்ட், வான் துஸ்ரிகு பில்லாஹி மாலம் யுனஸில் பிஹி சுல்தானா, எந்த விதமான ஆதாரங்களை இறக்கி வைக்காமல் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற விஷயம். எந்த ஆதாரமும் கிடையாது. உலக மக்கள் செய்கிற இணை வைக்கின்ற காரியம் செய்கிறாங்க இல்லையா? பொம்மையாக வைத்துக்கொண்டு, படமாக வைத்துக்கொண்டு, தாங்களாக கற்பனை செய்து கொண்டு, தாங்களாக எழுதி வைத்துக் கொண்டு, தாங்கள் எதை நினைக்கிறார்களோ அதையெல்லாம் சொல்றாங்க, செய்கிறாங்க, சிறுக்கன்னு. அது செய்யக்கூடாது. 5வது. அடுத்தது வான் தக்கூலு அலல்லாஹி மாலா தாலாமா, எந்த அறிவும் இல்லாமல் அல்லாஹ்வை பற்றி மக்கள் மத்தியில் சொல்லுது. இது 6வது. ஒன்று என்னது? முதல் பாயிண்ட் வெளிப்படையான மானக்கேடான செயல்கள். 2வது அந்தரங்கமான மானக்கேடான செயல்கள். 3வது பாவங்கள். 4வது எந்த விதமான உரிமை இல்லாமல் அடுத்தவர்களுக்கு வரம்பு மீறி கொடுமை செய்கிறது. அடுத்ததாக எந்த விதமான ஆதாரம் இல்லாமல் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது. 6வதாக அறிவே இல்லாமல் அல்லாஹ்வை பற்றி
மக்கள் மத்தியில் சொல்லிக்கொண்டே இருக்கும். இந்த 6 விஷயங்கள் தான் இன்றைக்கு பார்க்குற ஆயத்தை படித்து சிந்தித்து பார்க்கும் பொழுது இந்த 6 விஷயங்கள் தான் இன்றைக்கு உலகில் பிரபலமாக இருக்கிறது. இந்த 6 விஷயங்களை விட்டும் யாரெல்லாம் விலகி இருக்கிறார்களோ அவர்கள் தான் நேரான வழியில் இருக்கிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 6 விஷயங்கள் தான் உலகத்தில் இன்றைக்கு உலக மக்கள் அனைவரையும் ஆட்டி படைக்கிறது. ஃபபாயிஸ் என்று சொல்லக்கூடிய மானக்கேடான விஷயங்கள் வெளிப்படையாக பகிரங்கமாக செய்யப்படுகிறது. அந்த மானக்கேடான விஷயத்துக்கு ஆதரவாக அவர்கள் புதிதாக அந்த மானக்கேடான விஷயங்களையே சரி காணுகிற மாதிரி மக்கள் மத்தியில் திருத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு கூட்டம். ஒன்று வெளிப்படையாக நடக்கிறது, இன்னொன்று அந்தரங்கமாக நடக்கிறது. அதற்கு பிறகு பாவங்களை பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேண்டியதில்லை. பாவங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு உலக மக்களில் பெரும்பாலும் 99% பேர்கள் பாவங்களில் தான் மூழ்கி இருக்கிறார்கள். நன்றாக வெளிப்படையாக அது நடக்கிறது. அதற்கு பிறகு எந்த விதமான உரிமை இல்லாமல் ஒரு தாழ்வாக எந்த விதமான மதிப்பு இல்லாத மனிதர்களை கொள்றாங்களா இல்லையா? எந்த விதமான இந்த உரிமை கிடையாது. சாதாரணமாக ஒரு உணவு சாப்பிட்டதற்காக அடித்துக் கொள்கிற கூட்டங்கள் இருக்கிறது. அதே மாதிரி இவர்களுக்கு அதிகாரம் இருக்கின்ற காரணத்தினால வலிமை இல்லாத சிறுபான்மையினர்களை இவர்கள் வதைக்கின்ற காட்சியை பார்த்துக் கொண்டு உலக அளவில் சொல்றாங்க. இந்தியாவில் மாத்திரம் இல்லை, உலக அளவில் இன்றைக்கு வலிமை உள்ளவர்கள் வலிமை அற்றவர்களை எந்த விதமான உரிமை இல்லாமல் அவர்கள் தாக்குகின்ற சூழ்நிலை இருக்கிறது. அதற்கு பிறந்த சிறுக்கு என்று சொல்லக்கூடிய விஷயத்தை பற்றி சொல்ல தேவையில்லை. எங்கு பார்த்தாலும் மூழ்கி இருக்கிறார்கள். சிறுக்கு என்ற பெயரில் மூழ்கி இருக்கிறார்கள். தாங்கள் நினைத்ததையெல்லாம் செய்து கொண்டு அல்லாஹ்வுக்கு இணை வைத்துக் கொண்டு எந்த விதமான ஆதாரங்கள் இல்லாமல் தாங்களாக கற்பனை செய்து வைத்துக் கொண்டு மற்ற மக்களை அதன் பக்கம் அழைத்து கொண்டு இருக்கின்ற கூட்டம் தான் அதிகமாக இருக்கு. அதன் பக்கம்தான் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான பேரும் போய்கொண்டிருக்கிறார்கள். ஒரு நேர வழிபாட்டுக்காக 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் ஒரு நாள் வசூல் என்பது 2 கோடி ரூபாய் 3 கோடி ரூபாய் 50 கோடி ரூபாய் பேப்பரில் வந்தா இல்லையா? எல்லாமே என்னது? இவர்களாக ஐடியா செய்து எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல், அதற்கு சரியான ஆதாரம் கிடையாது எதுக்குமே, இவர்களாக எழுதி வைத்த அந்த புத்தகத்தின் மூலமாகவோ கற்பனை மூலமாகவோ மற்ற மக்களை அழைத்து பெருங்கொண்ட கூட்டத்தை வழிகேட்டை விட்டிருக்கிறாங்க. கடவுளை காண்பதற்காக எங்கேயோ அழைத்து கொண்டு போகிறார்கள். அதில் பெரும்பாலான மனிதர்கள் சிக்கிவிடுகிறார்கள். அதுக்காக மிகப்பெரிய கூட்டங்கள் இருக்கிறது. ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான விஷயங்கள் சம்பாதிக்கிறார்கள் அதன் மூலமாக. அதுக்கு தான் அல்லாஹ் சொல்றான், எந்த விதமான ஆதாரம் இறக்கி வைக்கல. ஆனால் படைத்த ரப்பல் ஆலமீனை பற்றி அவங்களுக்கு புரியல, அவருடைய வல்லமை என்னவென்று புரியல, அதை பற்றி கொஞ்சம் கூட சிரி கிடையாது. மாறாக இவர்களுக்கு தெரியாத விஷயத்தை எல்லாம் அல்லாஹ் மேல் இட்டு கட்டி, கடவுள் என்ற பெயரை இட்டு கட்டி அது பக்கம் மற்ற மக்கள் அழைக்கிறாங்களே, இந்த கூட்டங்கள் தான் அதிகமாக உலகத்தில் இருக்குது. அதனால இதை தடை செய்யப்பட்டிருக்குதுன்னு நிறையவே சொல்லுங்கன்னு சொல்லி அல்லாஹ் பதிவு. அப்ப இந்த 6 விஷயங்களை நம்ம ஆய்வு செய்து பார்க்கும். இந்த ஒரு வசனத்துல இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வழிகேட்டுக்கும் மூல காரணமாக இந்த 6 விஷயங்கள் தான் இன்றைக்கு இருக்குது. கடவுளை பயன்படுத்தி வழிகேட்ட வருகிறோம், கடவுளை பயன்படுத்தி சம்பாதிக்கிறோம், அநியாயமாக கொலை செய்கிறோம். அதுக்கு பிறகு சிறுக்கு என்பது தலைவிரித்து ஆளுகிறது, பாவங்கள் தலைவிரித்து ஆளுகிறது. வெளிப்படையான அந்த மானக்கேடான விஷயத்தை திரைப்படங்கள் நாடகங்கள் மூலமாக பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் போக்கும். இன்னொன்று அந்தரங்கமான விஷயங்களை எல்லாம் மக்கள் மத்தியில் வெளிப்படையாக்கி சிறுவர்களை இளைஞர்களை கற்றுக் கொண்டிருக்கிறார். ஒரு ஆயத்தை நினைக்கிறோம், இந்த ஆயத்தில் அல்லாஹ் தடுத்த விஷயத்தை மாத்திரம் ஒரு தனி மனிதன் பின்பற்றுவானால் எப்படி இருப்பானு பாருங்க. இந்த உலக அளவில் இன்றைக்கு இருக்கிற 800 கோடி பேர்களை இந்த ஆயத்தை கட்டுப்படுத்துகிறது. 800 கோடி பேர்களுக்கு இதுதான் சட்டம். அப்ப அல்லாஹ் படைத்த ரப்பல் ஆலமீன் ஒரு விஷயத்தை தடை செய்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த தடை செய்யப்பட்ட விஷயத்தை மக்கள் அதிலிருந்து விலகாத காரணத்தினால்தான் இன்றைக்கு இப்படி தலைவிரித்து ஆளுகிறது எல்லா விஷயங்களும். அதனால தான் நம்ம ஈமான் கொண்டவர்களாவது குறைஞ்சபட்சம் நம்ம இந்த ஆயத்தை படித்து விட்டு இந்த 6 விஷயங்கள் நம்மிடத்தில் இருக்குமானால் அதிலிருந்து முழுமையாக விலகியாக வேண்டும். இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கிற படிப்பேன்னா உலகத்தில் அத்தனை பேரையும் நம்மளால் திருத்த முடியாது, அந்த வேலை நம்மளுக்கு கிடையாது. மாறா இந்த 6 விஷயங்கள் நம்மிடத்தில் இருக்கான்னு பார்க்கணும். ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் நம்பிக்கை கொண்டவர்கள், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்கள், என்னிடத்தில் வெளிப்படையான அந்த மானக்கேடான விஷயம் இருக்கிறதா, அந்தரங்கமான விஷயங்கள் என்னிடத்தில் இருக்கிறதா, பாவங்கள் நான் செய்கிறேனா, அடுத்தது வரம்பை மீறி ஏதாவது நான் செய்கிறேன், நான் நம்மளை யோசித்து பார்க்கணும். எப்படி வரம்பு மீறுதல்? மனைவி இடத்துல வரம்பு மீறினாலும் இந்த ஆயத்தை குறிக்காது. மனைவி இடத்துல கணவன் வரம்பு மீறுதல், உறவினர்களிடத்தில் வரம்பு மீறுதல், சொத்துக்களை பறிமுதல் செய்து கொள்ளுதல், நாங்கள் நம்மகிட்ட அதிகாரம் இருக்கின்ற காரணத்தினால ஒரு பலகீனமாக இருக்கிற குடும்பத்தினர் ரொம்ப மோசமாக நடத்துவதற்கு எல்லாமே ஆயத்துக்கள் வரும்.
அதுக்கு பிறகு இணை வைக்கின்ற விஷயத்தில் முழுமையாக விலகி வாழ வேண்டும். இணை வைக்கின்றது இன்னைக்கு நிறையா வழிபாடுகள், இன்னும் மற்ற வழிபாடுகள்லாம் இணை வைக்கின்ற பொழுது தான் போகுது. அதனால் அதை விட்டு முழுமையாக விலகி வாழ வேண்டும். அதற்கு பிறகு அல்லாஹ்வை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு, அல்லாஹ்வை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் தெரியாத விஷயத்தை நாம் புரிந்து கொண்டு அந்த அடிப்படையில் வாழக்கூடாது. முழுமையாக அல்லாஹ்வை பற்றி தெரிய வேண்டுமானால் அல் குர்ஆனை படித்துக் கொண்டே இருக்கும்போது அல்லாஹ்வை பற்றி அவன் சொல்லிக் கொண்டே இருக்கிறான். ஒவ்வொரு ஆயத்திலும் ஒவ்வொரு 2 ஆயத்துகளுமே தன்னை பற்றி சொல்லிக் கொண்டே இருக்கிறான். அதை சரியாக விளங்கிக் கொண்டு அல்லாஹ்வை பற்றி யார் எதை பற்றி சொன்னாலும் அதை நம்ம காதில் வாங்கக்கூடாது. தெளிவாக குர்ஆன் சொல்லியிருக்குது அல்லாஹ்வை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த 6 விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் நாம புரிந்து கொண்டு அதிலிருந்து ஒருவேளை நம்மளுக்கு அதுவாக தவறுகள் இருக்குமானால் அதை விலகி கொண்டு அல்லாஹ்விடம் தௌபா செய்து நாம் மௌத்து வரை இந்த 6 விஷயங்களை விட்டும் விலகி இருப்பதற்காக துஆ செய்து கொள்ள வேண்டும். நம் குடும்பத்தில் யாராவது இப்படி இருப்பார்களே ஆனால் இந்த 6 விஷயங்களில் உள்ள யாராவது இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளுக்கு இதை சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டிய பொறுப்பும் இருக்கிறது. அப்போ இவ்வளோ விஷயங்கள் ஒரு ஆயத்துக்குள்ளே இருக்குதுன்னா பார்த்துக்கலாம். ஒரு ஆயத்துக்குள்ளே வந்து நம்ம உலகத்தில் வாழுகிற காலம் எல்லாம் நம்மளுக்கு பயன் தருகிற மாதிரி விஷயம் ஒரு ஆயத்தில் எல்லாம் வைத்திருக்காருன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய அதிசயமாக இருக்கிறது என்று பாருங்கள். அதுதான் இந்த குர்ஆன் பேசிக்கொண்டே இருக்கும். அல்லாஹ் பேசிக்கொண்டே இருப்பான். தினமும் படிக்கும் போதும் சிந்திக்கும் போதும் பொருளை விளங்கும் பொழுதும் அல்லாஹ் பேசிக்கொண்டே இருப்பான். அல்லாஹ் பேசுவதை நாம் வந்து சரியாக புரிய வேண்டுமானால் இந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் குர்ஆனை ஓத வேண்டும், படிக்க வேண்டும், விளங்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். அந்த அடிப்படையில் வாழக்கூடிய தோல்விகள் இருப்பான். எனக்கும் உங்களுக்கு தந்த அருள்வானாக பாசரதாவான நன்றிலாகின். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த